வணக்கம். இது ஒரு சிங்கர் 42 இன்ச் எல்சிடி டிவி. இது வந்து பவர் ஆன் ஆகுது. டிஸ்பிளே எதுவுமே வேற இல்லைன்னு சொல்லி சொன்னீங்கன்னா பிளாக்காக இருக்குன்னு சொல்லி டிஸ்பிளேல தட்டி பார்த்தா பேக்லைட் வேலை செய்யுது. பேக்லைட் வேலை செஞ்சால் தான் இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக வரும். தட்டும் போதோ இல்லை இழுக்கும் போதோ ஒயிட் கலரில் ஒரு லேயர் மாதிரி வருது. பேக்லைட் வேறது டிஸ்பிளே தான் பிரச்சனை. இதோட பிரச்சனை வந்து சிகேவி லைன் பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையை நாங்கள் வந்து ஒரு செலோ டேப் கிளியர் டேப் வச்சு நாங்கள் சால்வ் பண்ண போகிறோம். கிளியர் டேப்பையும் மல்டிமீட்டரையும் வச்சு மட்டும் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண போகிறோம். இதோட போட் இதுதான். நிறைய டஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட் இந்த டஸ்ட்டை க்ளீன் பண்ணி போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த கேபிள் இருக்கா க்ளீன் பண்ணி துடைச்சி போட்டு அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணி பார்ப்போம் வேலை செய்தா வந்து. சம்டைம் இந்த மாதிரி கேபிள்களுக்குள்ள டஸ்ட்டுகள் போய் அந்த மாதிரி டிஸ்பிளேக்கு போகிற வோல்டேஜ் ட்ராப் ஆகினாலும் இந்த டிஸ்பிளே வந்து வேலை செய்யாது. இப்போ நாங்கள் இதை துடைச்சி போட்டு பார்ப்போம். டிவி வேலை செய்தாண்டு பேக்லைட் எரியுது, டிவி வேலை செய்யலை. ஓகே, நாங்கள் இப்போ வந்து இதோட டிகான் லைனில் மெயின் வோல்டேஜை பார்ப்போம். 12 வோல்டேஜ் வருது. அதுக்கப்புறம் வந்து ரெண்டு இதோட மெயின் வோல்டேஜ் 12 வோல்டேஜ் வருது. அதுக்கப்புறம் வந்து இந்த ரெண்டு டிஸ்பிளேக்கு போகிற ரெண்டு ரிபன் நிலையம் வந்து ரிபனையும் கலட்டி போட்டு நாங்கள் வோல்டேஜ் டிகோனில் சரியாக வருதான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா டிஸ்பிளேயில் சோட் இருந்தால் வோல்டேஜ் வேற விடாது. அதால் ரிபனை கலட்டி போட்டு ஈஸியாக பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ஏவிடிடி வோல்டேஜ் இது வந்து விடிடி வோல்டேஜ் 16 வோல்டேஜ் வருது. விஜிஎல் 5 வோல்டேஜ் மைனஸ் அதுவும் வருது. விஜிஹெச் 28லேருந்து 30 வோல்டேஜ் வரைக்கும் வரும். இதில் விஜிஹெச் இந்த 28.3 வோல்டேஜ் வருது. ஓகே, டிகானில் இந்த படமும் இல்லை. டிகான் போர்ட் வேலை செய்யுது, வோல்டேஜ் எல்லாம் வருது. இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா ஒரு பக்கம் டிஸ்பிளேயை மட்டும் கனெக்ட் பண்ணி போட்டு வோல்டேஜ் செக் பண்ணி போவோம். ரெண்டு பக்கம் இருக்குது. ரெண்டு பக்கத்தில் எந்த பக்கம் ஷோட் இருக்கோ அந்த பக்கத்தில் தான் நாங்கள் செலவு டைப் அடிக்க போகிறோம். இந்த பக்கத்தை கனெக்ட் பண்ணி போட்டு வோல்டேஜ் வருதான்னு பார்க்குறோம். இதில் வந்து விஜிஹெச் வோல்டேஜ் 28 வோல்டேஜும் டிவி ஆன் பண்ணினா பிறகு 28 வோல்டேஜ் வருது. விஜிஎல் வருது. விஜிஎல் விடிடி வோல்டேஜ் வருது. ஏவிடிடி 8 வோல்டேஜ் அதுவும் வருது. விஜிஎல் -5 வோல்டேஜ். அப்போ இந்த பக்கம் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ரிபனை கலாட்டி போட்டு மற்ற பக்கம் ரிபனை போவோம், கனெக்ட் பண்ணி போட்டு இப்போ இதே மாதிரி வோல்டேஜ் வருதாண்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் விஜிஹெச் வோல்டேஜ் வருதான்னு பார்ப்போம். விஜிஹெச் வோல்டேஜ் டிவி ஆன் பண்ணிக்க எடுத்து போட்டு நிற்கிது. அப்போ விஜிஹெச் ஷோட், விஜிஎல் ஷோட், சிகே லைன் ஃபுல் ஷோட். இதை நாங்கள் இப்படியே இந்த மல்டிமீட்டரால் செக் பண்ணபடியே ஒரே ஒரு சின்ன சலோ டைப் துண்டு ஒன்று மட்டும் வச்சு இந்த பிரச்சனையை நாங்கள் சால்வ் பண்ண போகிறோம். நிறைய டெக்னீஷியன் இந்த மாதிரி தான் செஞ்சுட்டு 10,000-15,000 வாங்குவாங்க. ஓகே, இதுதான் இந்த இதில் இடப்பேக்கிலிருந்து விளக்கை பக்கம் 13 பின்னுக்கு செலோ டைப் அடிக்குங்க. 13 பின்னுக்கு செலோ டைப் அடிச்சுட்டு அதை கனெக்ட் பண்ணி போட்டு இப்போ இந்த டிவி ஆன் பண்ணால் டிவி வேலை செய்யுது. இது ஒரு டெம்ப்ரரி சொல்யூஷன், இது பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. இது டிஸ்பிளே ஷோட் டெம்ப்ரரியாக இது வேலை செய்யுது. இப்போ மெயின் வோல்டேஜ் 12 வோல்டேஜ் வருது.
ஏவிடிடி வருது, விடிடி வருது, விஜிஹெச் வருது, விஜிஹெச் வருது, விஜிஎல்எம் வருது. ஓகே, டெம்பரரி சொல்யூஷனாக 2-3 months வேலை செய்யும். பெர்மனன்ட் சொல்யூஷன் சொன்னால் நீங்கள் இதுக்கு டிஸ்பிளே மாற்றி தான் ஆகணும். டிஸ்பிளேல சோட் இருக்குது. ஓகே, இப்போ டிஸ்பிளே ஒன்றாகிட்டுது, டிவி வேலை செய்யுது. இந்த மாதிரியான வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுமெண்டா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.